அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முனைவர் வி புவனேஸ்வரி. சென்ற வாரம் திரௌபதியின் சுயம்பரம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டோம். இந்த வாரம் கிருஷ்ணர், பலராமன், துரியோதனன் ஆகியோர்களின் சுயம்பரம் குறித்த செய்திகளை ஐயா இடத்தில் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் ஐயா. வணக்கம். சென்ற வாரத்தில் திரௌபதி சுயம்பரம், அப்புறம் இந்திரபிரஸ்தம் எப்படி அவங்க பிரித்து கொடுத்தாங்க, அது எப்படி உருவாச்சு, அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்ததாக பலராமன், கிருஷ்ணர், துரியோதனன், கர்ணன் இவங்களுக்கெல்லாம் எப்படி திருமணம் நடந்தது, ஸோ இதெல்லாம் பார்க்கலான்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முதல்ல நம்ம பலராமனுக்கு எப்படி திருமணம் நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது மகாபாரதத்திலேயே ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். இந்த மகாபாரதம் முழுதும் படித்த விதத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்த ஒரு விஷயம்னா அது பலராமனுக்கும் ரேவதிக்கும் நடந்த திருமணம் தான். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது கேட்கும் பொழுது ஒரு நம்ப முடியாததாக ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். ஸோ ரேவதி ககுத்மின்னு ஒரு அரசன் இருந்தான். ககுத்மி குசஸ்தலைங்கிற ஒரு நாட்டை ஆண்டுட்டு இருந்தான். ஸோ அந்த நாட்டில் இருக்கும் பொழுது தனது பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வருகின்றது. ஸோ அந்த பெண் மிகவும் அழகான ஒரு பெண். ஸோ அவங்க திருமணம் செய்யணும்னு பார்க்கும் பொழுது, நிறைய வரன்கள் பார்க்கும் பொழுது அவருக்கு எதுவுமே ஒரு திருப்தியாக அமைவதில்லை. ஸோ அவர் நல்ல ஒரு மணமகன் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரம்மனை வேண்டிக்கிட்டு, நான் பிரம்மனை பார்க்கணும், ஏன்னா பிரம்மன் தானே படைத்தார், நம்ம அவர்கிட்டையே கேட்கலாம், ஸோ அவர் எந்த நல்ல மணமகனை தேர்ந்தெடுத்து தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில மணமகன்களையும் மனதில் வைத்து கொண்டு தன் மகளையும் ரேவதியும் கூட்டிக் கொண்டு பிரம்மலோகத்துக்கு செல்கின்றார். ஸோ அவங்க வாழ்ந்தது சத்தியயுகத்தில். நாம் ஏற்கனவே யுகங்கள் பற்றி பார்த்துருக்கின்றோம். அதனுடைய விரிவையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். சத்தியயுகம் அவங்க வாழ்ந்தது சத்தியயுகம். அந்த யுகத்தில் வாழ்ந்தவங்க மற்ற லோகத்துக்கு செல்லக்கூடியவங்களாக இருந்தார்கள்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ இவங்க பிரம்மலோகத்துக்கு போகிறாங்க. ககுத்மியும் மகள் ரேவதியும் அங்கே பிரம்மலோகத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போகும் பொழுது பிரம்மன் அங்கே இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இசையை வாசித்து கொண்டிருக்கின்றார்கள், அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஸோ அப்போ இவங்க நம்ம காத்திருக்கலாம், ஸோ அவர் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவங்க காத்திருக்கிறாங்க. இப்படி ஒரு 20 நிமிடங்கள் சென்று விடுகின்றது. ஸோ 20 நிமிடங்கள் முடிந்த பிறகு அவங்க போய் பிரம்மன் பார்க்குறார், அவங்க வந்திருக்கிறத பார்க்குறார். அவங்கள வர சொல்லி கேட்குறார், உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ககுத்மி சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு நல்ல வரன் வேண்டும், நான் சில பேர்த்த தேர்ந்தெடுத்திருக்கின்றேன், இதில் யார் நல்ல வரன் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பிரம்மன் சிரிக்கிறார். இவருக்கு புரியல, ககுத்மி என்னடா பிரம்மன் இப்படி சிரிக்கிறாருன்னு சொல்லும்போது பிரம்மன் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே 20 நிமிடம் இங்கே காத்திருந்தீங்க. ஸோ இங்கே பிரம்மலோகத்தில் 20 நிமிடம் அப்படிங்கிறது பூலோகத்தில் பல யுகங்களே கடந்து போயிருக்கோம், பல லட்சம் வருடங்கள் கடந்து போயிருக்கோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்ததுலேருந்து நீங்கள் திரும்ப பூலோகம் போகும் பொழுது அங்கே 27 சதுர யுகங்கள் முடிந்திருக்கும், முடிந்து இப்போ 28வது சதுர யுகம் நடந்து கொண்டிருக்கும். அதாவது 11.6 கோடி ஆண்டுகள் கடந்து விடுகிறது. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த மணமகன்லாம் அங்கே உயிரோடவே இருக்க மாட்டாங்க, நீங்கள் விட்டுட்டு வந்த உங்களுடைய சொந்த பந்தம் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ககுத்மிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. அப்போ பிரம்மன் சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இப்போ நீ திரும்பி போனேன்னா குசஸ்தலை இருந்த இடத்துல இப்போ துவாரகை இருக்கும், அங்கே கிருஷ்ணரும் பலராமனும் அங்கே இருப்பாங்க, பலராமன் தான் உங்கள் பொண்ணுக்கான சிறந்த வரன்
அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி அனுப்புகிறார். இப்போ இவங்க வரும் பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே மாறி இருக்கு. மக்கள்லாம் வந்து இவங்க வந்து சத்தியயுகத்தில் வாழ்ந்தவங்க. சத்தியயுகத்தில் எல்லாமே 30 அடி 35 அடி உயரத்தில் இருப்பாங்க. இப்போ ககுத்மியும் தன் மகள் ரேவதி 30 அடி உயரத்தில் இருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்பொழுது எல்லாம் 10 அடி 8 அடி அந்த உயரத்தில் தான் எல்லாமே இருக்காங்க. அப்போ வந்து கிருஷ்ணரையும் பலராமையும் பார்த்து நடந்ததை சொல்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லும் பொழுது அப்போ பலராமன் வந்து தன்னுடைய கலப்பையை எடுத்து ரேவதி தலையில் வைக்கும் பொழுது அவள் அந்த யுகத்துக்கு தகுந்தாற் போல் சின்னதாக மாறிடுறான். அதுக்கப்புறம் திருமணம் நடக்கின்றது. ஸோ அப்போ இது வந்து ஒரு இதில் என்ன ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம வந்து பல விஷயங்களை இங்கே வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 27 சதுர்யுகங்கள் கடந்து விட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, பல லட்சம் வருடங்கள் கடந்து விட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு பாகத்தில் வந்து யுகங்கள் 4 யுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது சத்தியயுகம், அதாவது சத்தியயுகம் அல்லது கிருத யுகம்னு சொல்லுவாங்க. திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் 4 யுகங்கள் இருந்தது. ஸோ சத்தியயுகம் வந்து 17,28,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. துவாபர யுகம் வந்து 8,64,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. கலியுகம் வந்து 4,32,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது. 4ம் சேர்ந்து 43,20,000 ஆண்டுகள் இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு சதுர் யுகம் அல்லது ஒரு மகா யுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போது பிரம்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு பகல், அவருக்கு வந்து ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 மகா யுகங்கள் சேர்ந்தது. இங்கே ஒரு மகா யுகமே வந்து 43,20,000 வருடங்கள்னு சொன்னேன் இல்லையா. இப்போ 1000 மகா யுகங்கள் சேர்ந்தது தான் பிரம்மனுக்கு ஒரு பகல். அதாவது 432 கோடி வருஷங்கள், அதுதான் ஒரு பகல். அந்த பகலில் தான் அவர் வந்து படைக்கும் தொழிலை செஞ்சிட்ருப்பார். 432 கோடி, அதாவது நம்மளுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய பூமியினுடைய ஆண்டுகள் கணக்கில் பார்க்கும் பொழுது அது 432 கோடி ஆண்டுகளாக தெரிகின்றது. பிரம்மாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பகல் மட்டும்தான். அதே போல் இரவு வந்து இன்னொரு 432 கோடி வருடங்கள் இரவு. அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாள் பிரம்மாவுக்கு. பிரம்மாவுடைய ஒரு நாள் அப்படிங்கிறது 864 கோடி வருடங்கள். ஸோ அப்போ இது வந்து 360 நாட்கள் ஆகும் பொழுது பிரம்மாவுக்கு ஒரு வருடங்கள் ஆகிறது. பிரம்மாவின் ஒரு வருடங்கிறது 3 லட்சம் கோடி வருடங்கள், 3.1 லட்சம் கோடி வருடங்கள். பிரம்மாவுடைய ஆயுள் வந்து 100 வருடம். அப்போ பார்க்கும் பொழுது இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 311 லட்சம் கோடி வருடங்கள் வரைக்கும் அந்த பிரம்மா இருப்பார். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு பிரளயம் நடந்து எல்லாமே அழிந்துடும். பிரம்மாவும் அழிந்து விடுவார். அப்போ புதிதாக ஒரு பிரம்மா வந்து உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது மிக ஆச்சரியமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்படியெல்லாம் இருந்திருக்குமா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்லாம் ஆச்சரியமாக இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பிரம்மாவின் ஒரு பகலில் வந்து படைப்பு நடக்கின்றது இல்லையா, இரவு வந்து அழிவு நடக்கின்றது இல்லையா. ஸோ இப்படி ஒரு நடக்கும் பொழுது என்னெல்லாம் அழியும் போது என்னெல்லாம் அழியும் பொழுது புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், இந்த 3 அழிந்துவிடும். அப்போ மீண்டும் உருவாகும். ஆனால் பிரம்மாவோட 100 வருடங்கள் முடியும் பொழுது சத்தியலோகத்தை தவிர எல்லா லோகமும் அழிந்துவிடும். ஸோ அப்போ இங்கே வந்து லோகங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம்,
ஈரேழு 14 லோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் 14 லோகங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம பூமிக்கு மேலே வந்து 6 லோகங்கள், கீழே வந்து 7 லோகங்கள். ஸோ பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய 6 லோகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தியலோகம், தபோலோகம், ஜனோலோகம், மகரலோகம், சுவரலோகம், புவர்லோகம். இதுதான் 6 லோகங்கள் வந்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடியது. பூமிக்கு கீழே இருக்கக்கூடியது மொத்தமாக 7 லோகங்கள். அதலலோகம், விதலலோகம், சுதலலோகம், தலாதலலோகம், மகாதலாலோகம், தலாலோகம், பாதாளலோகம். அங்கே ஒரு 7 லோகங்கள். ஸோ 7 மேலே 6, 13 பூலோகங்கள் சேர்ந்து 14 லோகங்கள் இருக்கிறத சொல்கிறாங்க. இதில் சத்திய லோகத்தில் தான் வந்து விஷ்ணு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரம்மன் 100 வருடங்கள் கழிந்து மகா பிரளயம் நடக்கும் பொழுது இந்த சத்தியலோகம் தவிர மீதி எல்லா லோகங்களும் அழிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ இந்த 14 லோகங்களில் யாரெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு லோகத்துலேயும் வந்து ஒரு லோகத்தில் முனிவர்கள் மட்டும் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்க உலகமெல்லாம் நல்லா இருக்கணும்னு அவங்க வந்து யாகம் செஞ்சிட்ருப்பாங்க. ஒரு லோகத்தில் வந்து நம்ம பித்ருக்கள் இறந்தவங்கள்லாம் போய் அங்கே அடுத்த ஜென்மத்துக்காக காத்து கொண்டு இருப்பார்கள். ஒரு லோகத்தில் வந்து அரக்கர்கள்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஒரு லோகத்தில் வந்து நாகர்கள்லாம் வாழ்ந்துட்டுருப்பாங்க. இப்படி 14 லோகத்துலேயும் வெவ்வேறு மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பிரம்மாவின் ஒரு நாளில் பகலில் வந்து படைப்பு நடக்கும், இரவில் வந்து அழிவு நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்னென்னா, அந்த அழிவு நடக்குது இல்லையா, படைப்பே இல்லாமல் அழிவு நடந்துட்டுருக்கும்போது அப்போ இந்த ஆத்மாக்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் வந்து வெறும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் அப்படியே கட்டுண்டு அப்படியே இருக்கும். அவங்க எங்கேயும் போக முடியாது, மோட்சத்துக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது, அங்கேயே இருக்கும். இப்போ அடுத்த படைப்பு வரும் பொழுது தான் அவங்க வந்து வேறு மறுஜென்மமெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்றைய நவீன அறிவியல் காலத்தில் ஐன்ஸ்டீன் சொன்னக்கூடிய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் வருது. எப்படி கக்குத்மி போய் அங்கே வந்து 20 நிமிடங்கள் இருந்தது வந்து திரும்பி வரும் பொழுது பல பேர் மாறிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் ஐன்ஸ்டீன் சொல்கிறார். அதாவது நம்ம இன்டர்ஸ்டெல்லார்னு படம் வந்திருக்கும், இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் இன்டர்ஸ்டெல்லார்னு படம் வந்தது. அதில் வந்து ஒருத்தர் வந்து அடுத்த பிரபஞ்சத்துக்கு பயணம் செய்வார், நம்ம சோலார் சிஸ்டத்தை தாண்டி பயணம் செய்வார். அவர் போயிட்டு திரும்ப வரும் பொழுது அவருடைய மகளுக்கு வந்து வயசாயிருக்கும், இவர் வந்து வயசு கம்மியாக இருப்பார். இது நம்ம இப்போ படம், அந்த படத்தில் அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஐன்ஸ்டீனும் சொல்கிறாரு, எங்கெல்லாம் புவியீர்ப்பு அதிகமாக இருக்கோ அங்கே வந்து காலம் வந்து மெதுவாக நகரும், புவியீர்ப்பு கம்மியாக இருக்கிற இடத்துல காலம் வேகமாக நகரும். ஸோ அதுதான் டைம் டைலேஷன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நமக்கு என்ன ஆச்சரியம் வருதுன்னா, அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்தது? பிரபஞ்சங்கள் இத்தனை இருக்குது, ஒரு காலப்பயணம் மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, பிரம்மலோகத்துக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது இப்படியெல்லாம் மாறிடுதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்போ வந்து சயின்டிஃபிக்காக நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து வேதவியாசருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து மகாபாரதத்துலேயே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் இதுதான். ஸோ இதில் பாருங்கள் வந்து எத்தனை லட்சம் கோடி வருடங்கள், இந்த கணக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில். இந்த அளவுக்கு கணிதம் வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருந்ததா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம வந்து மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதை பார்க்குறவங்களுமே வந்து ஒரு 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் புரியும்.
அவ்வளோ சுலபமாக உங்களுக்கு புரியாது. சரி, இது வந்து ஒரு உண்மையிலேயே அப்போ வந்து ஏதோ நம்ம தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்றது, நமக்கு தெரியாத, நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள் நிறைய இருக்குன்றது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் வேண்டும். ஸோ அந்த அளவுக்கு ஞானம் நம்மக்கிட்ட இல்லைங்கிறது புரியுது. ஸோ அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கின்றது. ஸோ இதுதான் பலராமனுக்கும் ரேவதிக்கும் நடந்த திருமண விஷயம். ஸோ அடுத்ததாக கிருஷ்ணருக்கு வந்து எப்படி திருமணம் நடக்கின்றது. கிருஷ்ணருக்கு வந்து மொத்தமாக 16,108 மனைவிகள் இருக்காங்க. 16,108 மனைவிகள். இதில் முக்கியமான மனைவிகள்னு சொல்லும் பொழுது 8 பேர் தான். ஸோ அதில் முக்கியமானது பார்க்கும்போது ருக்மணி. ஸோ ருக்மணி திருமணத்தை பற்றி நாம் வந்து பார்க்கலாம். ஸோ ருக்மணிங்கிறவங்க விதர்ப நாட்டோட இளவரசி. ஸோ அவங்க கிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு அவங்களுடைய பராக்கிரமங்கள், அவர் வந்து கடவுள் அவதாரம்னு அவங்களுக்கும் புரியுது. ருக்மணியும் ஒரு அவதாரம் மாதிரி தான், அதாவது தேவலோகத்திலிருந்து இந்த பிறவியில் இங்கே வந்த மாதிரி தான். ஸோ அவங்க வந்து அவங்கள திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறாங்க. ஸோ அவருடைய அண்ணன் வந்து ருக்மி, அவங்க அண்ணன் வந்து ருக்மி. இந்த ருக்மிக்கு வந்து தனது தங்கையை வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஸோ இந்த சிசுபாலன் யார் என்பதை இந்த திருமணம் கதை முடிந்ததுக்கு பிறகு நான் சொல்கின்றேன். பட் ருக்மணிக்கு வந்து கிருஷ்ணரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ருக்மியும் சிசுபாலன் நண்பர்கள், அதனால் அவர் வந்து சிசுபாலனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ ருக்மிணி என்ன பண்ணுறாங்க, ஒரு பிராமணர் மூலமாக கிருஷ்ணருக்கு கடிதம் அனுப்புகிறார். இந்த மாதிரி வந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருக்கு கடிதம் அனுப்புகிறார். இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, வந்து இங்கே வந்து ருக்மிணியை அவள் வந்து ஒரு கோயிலில் வந்து நான் காத்திருக்கின்றேன், அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கடிதத்தில் குறிப்பிடுறாங்க. கிருஷ்ணர் வந்து அந்த கோயிலுக்கு வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரார். இப்போ ருக்மிக்கு அந்த சந்தேகம் வருது, இங்கே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துடுறான். வந்துட்டு கிருஷ்ணரோட சண்டை போடுறார். கிருஷ்ணரும் சொல்கிறார், ருக்மிணி வந்து என்னை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார், அதனால் நீ இதை தடுக்காதுன்னு சொல்லும்போது அவன் கேட்கல. அப்போ சண்டை போடும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சக்கரம், சுதர்சன சக்கரத்தை வந்து எடுத்து ருக்மிணியை கொல்றதுக்காக அனுப்புகிறார். அப்போ ருக்மிணி வந்து தன்னுடைய சகோதரனை கொன்று விடாதீர்கள்னு சொல்கிறதுனால அவனை கொல்லாமல் முடியை மட்டும் சரிச்சிட்டு வர மாதிரி பண்ணிடுறாரு. அந்த காலத்தில் வந்து முடியை சரிச்சா ஒரு அவமானம் மாதிரி தான். அப்போ ருக்மிணியை கொண்டு வந்து திருமணம் செய்து கொள்கின்றார். இதுபோல் 8 திருமணங்கள் அவருக்கு நடக்கின்றது. இந்த 16,000 பேருங்கிறது என்ன கணக்கு, 16,100 பேர் திருமணம் செய்து கொண்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க யாருன்னா நரகாசுரன் வந்து 16,100 பேர்த்து தன்னுடைய சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றோம். இந்த பெண்களை எல்லாம் பிடித்து அடைத்து வைத்துட்டுருக்கோம். அப்போ கிருஷ்ணர் வந்து இந்த நரகாசுரனை கொன்று விட்டு இந்த 16,100 பேரையும் திருமணம் செய்து கொள்றதா சொல்கிறாங்க. இப்போ என்னடா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், இத்தனை மனைவிகளா, 16,100 பேர் மனைவிகளா, 108 பேர் மனைவிகளா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி வரும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 16,100 பேரும் அவர்களும் ஒரு சாபத்தினால் வந்தவங்க. கிருஷ்ணர் வந்து அனைவரிடமுமே ஒரே சமயத்தில் இருந்தார். இப்போ இவரும் 16,100 உருவங்களாக இருந்தார் அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கணும். நாம் தனித்தனியாக 16,100 பேரும் ஒரு 16,100 கிருஷ்ணரோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த 16,108 அப்படிங்கிறது நம்ம உடம்பில் ஓடக்கூடிய முக்கியமான நரம்புகள், அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த 16,108 நரம்புகளிலும் கிருஷ்ணர் இருக்கின்றார், அவர் தான் நம்மளை இயக்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இதெல்லாம் புரியறதா இருந்தால் அதுக்கு மிகப்பெரிய ஞானம் வேண்டும். இதெல்லாம் காரணம் இல்லாமல் எழுதப்படவில்லை.
இதை வந்து இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து இது சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், கிருஷ்ணர் லீலை பண்ணார், கிருஷ்ணர் வந்து பெண்களிடம் அதை இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தவறாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அதெல்லாம் புரிகிற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அதே போல் சிசுபாலன் சொன்னேன் இல்லையா, சிசுபாலன் யார்? சிசுபாலன் வந்து சேதி நாட்டோட மன்னன். அவன் கிருஷ்ணரோட அத்தை பையன். கிருஷ்ணரோட அத்தை பையன். சிசுபாலனுடைய தாய் தந்தை குழந்தைகள் ரொம்ப இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து குழந்தை பிறகுறான். குழந்தை பிறக்கும் பொழுது 3 கண்ணும் 4 கையோட பிறகுறான். சிசுபாலன் வந்து பிறக்கும்போது 3 கண்ணு 4 கையோட பிறகுறான். இப்போ இவங்க அரசனும் அரசியும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது ஒரு அசரீரி கேட்குது. இந்த குழந்தையை ஒருத்தர் தூக்கும் பொழுது அவனுடைய அந்த 3 கண்ணுங்கிறது ஒரு கண்ணு போயிடும், 4 கைங்கிறது 2 கை போய் அவன் சராசரியான குழந்தையாக மாறி விடுவான். யார் தூக்கும்போது அப்படி மாறுவதோ அவன் மூலமாகத்தான் அவனுக்கு இறப்பு நேரிடும் அப்படின்னு சொல்லி அசரீரி சொல்லுது. அப்போ இவங்க எல்லா அரசர்கிட்டையெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க, அது மாறவே இல்லை. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் அங்கே வரும் பொழுது அவர் அந்த குழந்தையை கொடுக்குறாங்க. அவர் தூக்கும் பொழுது அவனுடைய அந்த கண்ணும் அந்த 2 கையும் போய் அவன் சராசரியான குழந்தையாக மாறிவிடுகிறார். அப்போ இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது, கிருஷ்ணரால் தான் இவனுக்கு உயிர் போக போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வந்து பையனை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அப்படி நான் வந்து பண்ண முடியாது, நான் வந்து 100 தவறுகளை பொறுத்துக்கொள்வேன், சிசுபாலன் செய்யக்கூடிய 100 தவறுகளை பொறுத்துக்கொள்வேன், அதை தாண்டும் பொழுது நான் வந்து அவனை கொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடுத்துட்றாரு. இதுதான் சிசுபாலனுடைய கதை. இது பின்னாடி சிசுபாலன் வருவான், அந்த வரும்பொழுது அப்போ நம்ம மீதியெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ பலராமனுக்கு திருமணம் நடந்ததை பற்றி பார்த்துட்டோம், கிருஷ்ணருக்கு திருமணம் நடந்ததை பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது துரியோதனன். ஸோ துரியோதனன் வந்து கலிங்க நாட்டில் சுயம்வரம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு செய்தி வரும். சித்திராங்கதன்னு ஒரு அரசன் இருக்கின்றான், அவனுடைய பெண் வந்து பானுமதி. பானுமதிக்கு திருமணம் நடக்கின்றது என்று ஒரு கேள்விப்படுறான். அப்போ சுயமரத்தில் கலந்துக்கிறதுக்காக துரியோதனனும் கர்ணனை கூட்டிக் கொண்டு போகிறான். அங்கே நிறைய அரசர்கள் இருக்கின்றார்கள். அப்போ பானுமதி வந்து மாலை எடுத்துக்கொண்டு ஒரு அரசனாக பார்த்துட்டு வர்றாங்க. எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டான்ட்டே வரும்பொழுது துரியோதனன்ட்டு வரும்பொழுது துரியோதனை பற்றி ஏற்கனவே அவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருந்ததுனால வேகமாக திரும்பி முகத்தை திரும்பி நின்றுக்கிறான், பிடிக்கலைங்கிற மாதிரி திரும்பி நின்றுக்கிறான். அது துரியோதனனுக்கு அது ஒரு அவமானமாக இருக்கிறது. ஆனால் பானுமதியை அவனுக்கு பிடித்தும் போய் விடுகிறது. அப்போ அவன் கர்ணன்ட்ட சொல்கிறான், நான் வந்து பானுமதியை தான் திருமணம் செய்து கொள்வேன், நாம் வந்து கடத்திட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அரசர்களோட சண்டை போட்டு பானுமதியை தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் வந்து சண்டை போடுறாங்க, முடியல. அவங்க கர்ணன் இருக்கான், வீரத்திற்கு பேர் போன கர்ணன் இருக்கான், அவங்க தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இங்கே வரும்பொழுதே வந்து பானுமதிக்கு துரியோதனன் நம்ம மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்கிறது புரியுது. வந்து திருமணம் நடந்த பிறகு அவன் நடந்து கொள்ளும் முறைகள்லாம் வந்து பானுமதிக்கு ரொம்ப பிடித்து போய்விடுகிறது. அதாவது கெட்டவர்கள்ட்டையும் நல்ல குணங்கள் இருக்கும் என்பதற்கு உதாரணமாக துரியோதனனை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, மகாபாரதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, அவன் மற்ற பெண்கள் மீது ஆசைப்படவில்லை, பானுமதி மீது உண்மையான அன்பை வைத்திருந்தான், பானுமதியும் அவன் மேலே நல்ல அன்பை வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதையும் சொல்கிறாங்க. இப்போ துரியோதனன் எப்பொழுதுமே வந்து படைபலம், நாட்டை ஆளணும், விரிவுபடுத்தணும், இப்படியே தான் இருப்பான். அதிகமாக பானுமதிக்கு நேரம் கொடுப்பதில்லை. அப்போ பானுமதி வந்து ஒரு முனிவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் எப்போதும் எங்கூடவே இருக்கணும், என் மேலே அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் பொழுது அப்போ அந்த முனிவர் வந்து ஒரு வேரை கொடுக்குறார். இதை வந்து நீ வந்து பாலில் கலந்து துரியோதனனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ அதை வந்து அவள் கரைச்சி பாலில் கலந்து துரியோதனனுக்கு கொடுக்கலான்னு வைத்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இப்போ துரியோதனன் வரும்பொழுது ஏதோ பேசும்பொழுது வேகமாக வரும்பொழுது
கைப்பட்டு கீழே விழுந்துருது. அப்போ துரியோதனன் தன் வேலையை பார்த்துட்டு போகிறான். அந்த பாலை வந்து தச்சகன்கிற பாம்பு வந்து குடிச்சிருது. தச்சகன் பாம்பு குடித்தவுடன் பானுமதி மேலே அவனுக்கு காதல் வந்து விடுகிறது. அப்போ அவன் வந்து மனித ரூபம் எடுத்து பானுமதிக்கிட்டே வரான். அப்போ பானுமதி வந்து நான் வந்து துரியோதனனுக்கு மனைவி, நீ வந்து என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் துரியோதனன் அங்கே வந்துடுறான். பானுமதி துரியோதனன்ட்ட தன்னுடைய நிலைமையை சொல்கிறான். இதுதான் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது துரியோதனன் அந்த தச்சகன்ட்ட காலில் விழுந்து என் மனைவியை நீ வந்து தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறதா கதை வருகிறது. அப்போ தச்சகன் என்ன சொல்கிறான், நான் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் என்னுடைய புற்றுக்கு வந்து பானுமதி வந்து பால் ஊற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்போ பண்ணுனா நான் வந்து வரமாட்டேன்னு சொல்கிறோம். அப்போ பானுமதியும் துரியோதனன் 2 பேருமே ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சென்று புற்றுக்கு பால் ஊற்றுனதான் சொல்கிறாங்க. இன்னும் பானுமதியை வந்து துரியோதனன் எந்த அளவுக்கு நேசித்தான் என்பதற்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. ஒரு நாள் பானுமதியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். சொக்கட்டான்னா பகடைக்காய் வந்து விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து கர்ணன் வந்து கதவின் முதுகு தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கான். பானுமதிக்கு கதவு பார்க்குற மாதிரி உட்காந்துருக்குறான். அப்போ துரியோதனன் அங்கே வரான். துரியோதனன் வந்தவுடன் பாதி விளையாட்டிலே இதை பார்த்த உடனே பானுமதி வந்து பாதி விளையாட்டு வேகமாக எந்திருக்கிறான். இப்போ கர்ணன் வந்து அந்த விளையாட்டு சுவாரஸ்யத்தில் பாதியில் எந்திரிக்கிறாள்னு சொல்லிட்டு இல்லை நீ கூறன்னு கையை பிடிக்க மாதிரி போகிறான். அப்போ அவனுடைய காப்பு வந்து பானுமதியின் இடுப்பில் கட்டியிருக்கும் முத்து மாலையில் பட்டு அந்த முத்து மாலை சிதறி விழுகுது. இப்போ துரியோதனனும் அங்கே வந்துடுறான். கர்ணன் வந்து அதிர்ச்சி ஆகிறான், என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகிறான். துரியோதனனுக்கு எந்த விதமான சஞ்சலமும் கிடையாது. அவன் மனைவி மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு அதை சொல்கிறாங்க. இந்த தச்சகன் வந்தபோதும் அதே மாதிரி தான் நடந்துக்கிறான், கர்ணன் நடக்கும்போது அப்படியே தான் நடக்கிறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், கர்ணன் வந்து ஆனால் ரொம்ப வருத்தப்படுறான், துரியோதனன் தப்பாக நினைத்திருவானோ அப்படின்னு வருத்தப்படுறான். அதற்கு துரியோதனன் வந்து தான் தப்பாக நினைக்கவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்கிறான், நீ நூலை எடுத்துகிட்டு வா, நான் வந்து இங்கே சிதறி கிடக்கிற எல்லா முத்துக்களையும் நான் கோர்க்கின்றேன். என் மனதில் வந்து ஒரு சஞ்சலம் இருந்தால் என்னால் சரியாக அதை கோர்க்க முடியாது, என் சஞ்சலம் இல்லை என்பதை நான் நிரூபிக்கின்றேன்னு அந்த நூலை எழுந்து கோர்த்து எல்லா முத்தையும் கோர்த்து விடுகின்றான். இப்போ அங்கே வந்து நட்பை பற்றி அங்கே வந்து எந்த அளவுக்கு அவன் கர்ணன் மேலே நட்பு வைத்திருந்தான், எந்த அளவுக்கு தன் மனைவியை முழுதாக நம்பினான், அவன் மனதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லை என்பதற்கு இது உதாரணமாக சொல்லப்படுகின்றது. ஸோ இதன் பிறகு இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து கர்ணனுக்கு எப்படி திருமணம் நடந்தது. கர்ணன் அவருடைய தந்தையோட சொந்தங்கள்லேயே வந்து விருஷாலின்னு ஒரு பெண் இருக்கின்றார், அவளை அவருக்கு திருமணம் செய்து வருகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் பானுமதியினுடைய தோழி சுப்ரியான்னு ஒருத்தர் இருக்காங்க, அவரையும் திருமணம் செய்து வைத்ததாக சொல்லப்படுகின்றது. இன்னொரு மனைவி பொன்னுருவின்னு ஒரு மனைவி இருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. 3 மனைவிகள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்க எல்லாருக்கும் திருமணம் நடந்து விடுகின்றது. இவங்க எல்லாத்துக்குமே குழந்தைகள் இருக்கின்றார்கள், அதை நம்ம பின்னாடி நம்ம வந்து பார்க்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார், இப்போது வாழ்வியல் உதாரணங்கள் தான் மகாபாரதம்னு பார்த்தோங்க சார். இன்றைய தலைமுறையினருக்கு இந்த மகாபாரதம் எந்த விதமான நடைமுறை வாழ்வியலில் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ஏற்கனவே நம்ம இது நிறைய பேசியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நட்பு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நம்ம துரியோதனன் கர்ணன் தான் உலகத்திலேயே சிறந்த நட்புன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதத்துலேயுமே என்னதான் கர்ணனுக்கு வந்து துரியோதனன் நாட்டை கொடுத்தான் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர்களுடைய எல்லா இடத்துலையுமே அந்த நட்பு வந்து வெளிப்படும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க நட்பாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதே போல் நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான், நிறைய மனைவிகள் இருந்தார்கள் என்றாலும் கூட
அவர் வந்து கடவுள், அவர் அவதாரமாக அவர் வந்து வெவ்வேறு உருவத்தில் அவர்களோடு இருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உடனே கிருஷ்ணரே வந்து இத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம நிறையா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ அந்த காலகட்டத்தில், அப்போ வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடந்தது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இதுக்கு நம்ம மகாபாரதத்திலே ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஸ்வேதகேதுங்கிறவர் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாருங்கிறத நம்ம பார்த்துருக்கின்றோம். ஸோ அப்போ அங்கே வந்து இங்கே வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நட்பிற்கு இலக்கணம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை முழுமையாக நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் சோதனைகள் வரும். அவர்கள் எந்த விதத்தில் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அதை முறியடிப்பது போலவே சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை அவர் எப்படி வந்து எதிர்கொள்கின்றார்கள் அப்படிங்கிறதும் மகாபாரதத்தில் வருது. இப்போ தர்மர் வந்து ஒரு சோதனை வருது, பொய் சொல்லக்கூடிய ஒரு சோதனை வருகின்றது. அப்போ அதை எப்படி அவங்க வந்து எதிர்கொண்டார்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைய கால சூழ்நிலையில் விவாகரத்து என்பது இயல்பான ஒன்றாக விட்டது. ஆனால் மகாபாரத காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, துரியோதனன், பானுமதி அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக நம்மளுக்கு காட்டப்படுது. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள ESCC டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.